வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவ் பாஜி மசாலா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர், அதாவது உப்பு போடாத வெண்ணெய் 100 கிராம் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். ஜீரகம் 1 டீஸ்பூன். அடுத்தது பாவ் பாஜி மசாலா, இது நான் வீட்டிலேயே பண்ணது தான், அது 1 டேபிள் ஸ்பூன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மிளகாய், மல்லி, ஜீரகம், அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர், அப்புறம் பட்டை, அப்புறம் மிளகு, கொஞ்சமாக கிராம்பு, அப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறமா சுக்கு, அன்னாசிப்பூ, சோம்பு, கருப்பு ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் தான் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது 1 கப்பில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நாட்டு தக்காளி தான். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 1 கப் பச்சை பட்டாணி. லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் 1 இல்லை 2 டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு 1/2 கிலோ நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். ப்ரெஷர் குக் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஓப்பன் பாட்டில் குக் பண்ணிங்கன்னா குழன்னு இல்லாமல் இருக்கும். ஒரு 1/2 கிலோ வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாவ் பாஜி மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டோன்னே சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நல்லா வதக்கிட்டு பாவ் பாஜி மசாலா இருக்கு இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இது காஷ்மீரி சில்லி பவுடர், அதனால தான் காரம் இருக்காது. காரம் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மரமத்து இருந்தாலும் அதை வச்சும் நல்லா மசிச்சுக்கலாம். கொஞ்சம் உரு தெரியக்கூடாது. நல்லா மசிக்கும் போது அது தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிருக்கணும். இப்போ மசிச்சோன்னே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா இந்த கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான். இப்போது கொஞ்சமாக மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவி ஒரு சின்ன துண்டு பட்டர் போட்டால் நம்மளோட பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடும். இது அந்த பாவ், அதாவது பன் இருக்கு இல்லையா, அதோட தொட்டு சாப்பிடலாம். இந்த பாவ் பன் எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.